நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சு, அதை விட 2025 பெட்டராக இருக்குமா இருக்காதா, இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க 2025. ஆமாவா இல்லையா? அதை ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் துளாராசிக்காரங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திஷா புத்தி அந்தரம் ப்ளஸ் அந்த திஷாநாதன் இருக்கக்கூடிய நிலையையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா படிப்படியாக ப்ளஸ்ஸஸ் தான். அதுலேயும் 2024 விட 2025 டமால்னு பாசிட்டிவ் அப்லிஃப்ட்மெண்ட்டுங்க, சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எப்பயுமே எச்சரிக்கையாக இருங்கன்றதும் முக்கியமாக கேட்கணும். அதை விட சூப்பரோ காலம், சூப்பரான பீரியடுன்னு சொல்லும்போது அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2025 கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு 95% மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, மேடம் மூமெண்ட்டே இல்லை, பாசிட்டிவாக இப்போ ஒரு தொழில் ஒரு வளர்ச்சி இருக்குது, ஐடியாஸ் எல்லாம் நடக்குது, ஜாப் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்த்தது நடக்கலை. இது நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்கிறீங்க. அது மட்டுமா, பிரச்சனைகள் இன்னும் தீரலை அப்படின்றது 80% ஆஃப் தி துளாராசிக்காரங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது எதனால அப்படின்னா, முதல்ல ஒரு பிரச்சனை முடியணும்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும்ல. அந்த தைரியம்ன்றது என்னமோ தெரில ஒரு ஸ்டக்கு. அது எதனால அப்படின்னா பல கிரகங்கள்னால. அது மெயின் ரீசன் என்ன தெரியுமா, சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டை தன்னுடைய 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் வீடும் செவ்வாயினுடைய வீடு தானே. அப்போது குடும்ப கௌரவத்துக்காக, உங்களுடைய மனசு விட்டு போயிடுமேன்றதுக்காக, உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன நினச்சிக்குவாங்களோன்றதுனால எல்லாமே சுற்றி முற்றி பார்த்தா நீங்கள் ஒரு அடப்புக்குள்ளே இருக்கீங்க. எதுவுமே கால் எடுத்து வைக்கவே முடியலை. எங்கே போனாலும் ஆப்போசிட்டாகவே நடக்குது. அப்போ நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க? ஏன்னா சனியும் செவ்வாயும் அப்படின்றது ஜென்ம பகைவர்கள். அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்கும்போது லாபம், நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா வரணும், உங்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு யார் வந்தாலுமே அங்கே கட்டு போட்டுடுதே, அவங்கள செயலிழக்க வச்சிடுதே. அப்போ எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தாங்க நடந்துட்டு இருந்தது. அப்போது லாபகரமாக எதுவுமே இல்லை, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது ஃபென்ஸ் பண்ணிடுது. அப்போது நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் முடிக்கலை, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வரலை அப்படின்றது எல்லா துளாராசியும் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய விடிவு காலமாக தான் வருது இந்த 2025. குரு பகவானும் ரொம்ப 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 பாசிட்டிவாக வரார். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் நான் இதை சொல்லும்போது உங்கள் மனசில் கேட்கலாம், எப்படி மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, ராகு 5ல் வருதே, ராகு 5ல் வர்றது அவர்கள் நல்லது இல்லையே. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையை அங்கே ராகு மேலே வைக்கிறாரே, அப்புறம் எப்படி ராகு நெகட்டிவ் பண்ணுவார்? புரியுதுங்களா? அப்போது பயமே பட வேண்டாம். நிறைய 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 சூப்பரான விஷயங்கள், அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம், ஏப்ரலுக்கு அப்புறம் அவ்வளவுமே சூப்பராக, எப்படி கடுமையான பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த கோர்ட்டு கேஸு, ஏன் உங்களுடைய தந்தை வழி எந்த பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா தாத்தா இவங்க வழியில் ஒரு 60-70 வருஷமாகவே ஒரு பிரச்சனை முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஜென்ரேஷனாக உங்கள் அப்பா வழியில் ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் சுமூகமாக முடிச்சிருவீங்க. அதே மாதிரி
உங்களால் தந்தைக்கு ப்ளஸ் மட்டும் இல்லைங்க, தந்தையினுடைய ஐடியாஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப 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 ப்ளஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் எதிரே பார்க்க முடியாது. ரொம்ப அந்யோன்யம், அன்பு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை. நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்கிறது என்னென்னா, என்னன்னே புரியல, எதுக்கு கோவிச்சிட்டு போனாங்கன்னே தெரியல, போய் பேசலான்னாலும் கதவை மூடிக்கிறாங்க, அப்புறம் எப்படி சொல்கிறது, புரிஞ்சாதானே மேடம் அப்படின்றது இருக்கீங்க இல்லையா? இப்போ அந்த மூடின கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். நான் சொல்கிறது அனைத்து விஷயத்துக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய தந்தைக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும், எங்கே போனாலுமே புரியலை தெரியலன்னு ஒரே ரவுண்டில் இருந்தவங்களுக்கு இதுதான் வழி அப்படின்றது புரிஞ்சு நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ பேசி ஒரு முடிவுக்கு வந்து, ஒன்று 90% வாழலாமேன்னு முடிவுக்கு வருவீங்க, 10% வேண்டான்னு முடிவு எடுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு. அப்போ அவங்கவுங்க லைஃப்குள்ளே போவீங்க. ஏன்னா இந்த பூமியில் வாழ்கிறது அப்படின்றது சிறிய காலமே, அதில் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருந்துடலாமே. ஏன்னா துளாராசி அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய ராசி. அந்த சுக்கிரன் அப்படின்னாலே குதூகலம், உற்சாகம் அப்படின்றது. அந்த உற்சாகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இருக்கீங்க 2024 துளாராசி அன்பர்கள். இப்போ சந்தோஷமா, உற்சாகமா, உண்மையா, ஆத்மரூபமா நீங்க சந்தோஷமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த ஸ்டெப் எல்லாமே உங்களை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களையே பார்க்குறார், குரு ராகுவையும் பார்க்குறார், சனி பகவான் குருவை பார்க்க போகிறார். அடேங்கப்பா, இதை நான் என்னத்தை சொல்கிறதுங்க. இந்த பீரியடை மட்டும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் நான் முக்கியமாக கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி அந்தரத்தை மட்டும் பாருங்கள். அதே மாதிரி எந்த திசா புத்தி அந்தரம் சரியில்லை அப்படின்னாலும் அதுக்கு வழி, அதாவது எப்படின்னா ஜஸ்ட் பாஸாவது வாங்கிடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ வந்து எழுதிட்டே இருக்கீங்க, 4 தடவை எழுதுறீங்க, 5 தடவை எழுதுறீங்க, அரியர் மேலே அரியர். அப்போ என்ன சொல்லுவாங்க வீட்டில், எப்பா ஜஸ்ட் பாஸாவது வாங்கி வெளியில் வாசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கோச்சாரத்தில் சில விஷயங்கள் இவ்வளவு சூப்பராக இருக்கிறதுனால, சாரி இதில் வந்து சுய ஜாதகத்தில் பல விஷயங்கள் அவ்வளோ சரியில்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால 100 out of 100 மார்க்ஸ்ன்றதுனால இது கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து சுமூகமான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் உங்களால் உங்களுக்கு நன்மை, மற்றவங்களுக்கு உங்களால் நன்மை, உங்களுக்கு நல்ல பேர் புகழ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி கிடைக்க போகுது. நிறைய துளாராசி அன்பர்கள் 2024 பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டுக்குள்ளேயே இருப்பீங்க, என்னமோ ஒரு திருப்தி இல்லை. உங்களுக்கு ஒரு பொசிஷனிங் கிடைச்சிருந்தா கூட அங்கே உள்ளுக்குள்ள ஒரு நெரடல், அந்த நெரடெல்லாம் ஓடி போய் வீர நட போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் சுற்றி கிடைக்கக்கூடிய வகையில் தான் துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஸோ 2024 விட நல்லா இருக்குன்றது வார்த்தை இல்லை, பிரமாதமாக இருக்கு அப்படின்றது தான் உண்மையான வார்த்தை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, வாவான்னு வரவேற்றுருங்க. நன்றி, வணக்கம்.